ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெட்ரோல் போடும்போது இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா, இப்படிலாம் பண்ணா லாபம் வருமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்குற மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெட்ரோல் பங்க்ல பெரும்பாலான பேர் போன உடனே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன உடனே கேட்போம். ஒரு சில பேர் மட்டும் தான் லிட்டர் கணக்குல அவங்களோட வண்டியில பெட்ரோல் போட்டுக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, குறிப்பா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு பதிலா 110 ரூபாய்க்கு போடுங்க, 120 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லி அவங்க வந்து பெட்ரோல் போட்டுப்பாங்க. 110, 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா லாபம் கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ நல்லா ஃபுல்லா பாருங்க. காரு பைக் எதுவா இருந்தாலும் பெட்ரோல் போடும்போது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 110, 120 அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வகையில பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் திருட்டு தடுக்கப்படுது. அதே போல கன்சியூமர் ஆகிய நாம கொடுக்குற காசு கரெக்டா பெட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது போல நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது. ஆனா உண்மை என்னன்னா, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு பதில் 110, 120 அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டா கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்குமா? யூரான்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூட இதே கேள்விதான் கேட்டாங்க. இதுக்கு ரயில்வேஸ்ல இருந்த முன்னாள் தலைமை பொறியாளர் அனிமேஷ் குமார் சின்ஹா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல நம்ம அதிகமா வாங்குற பெட்ரோல் அதாவது ஃபியூல் அளவு ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் வாங்கணும்னா, அப்படி வாங்கும்போது ஒர்க்கர்ஸ் அதாவது அங்க வேலை செய்யறவங்க வசதிக்காக ஒவ்வொரு ரூபா அதாவது 100, 200, 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பர்லயும் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது போல அவங்க பிக்ஸ் பண்ணி வைக்கிறதால அவங்க வேலை செய்யற ஒரு டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். இது போல டெக்னிக் அவங்க யூஸ் பண்றதால மிஷின்ல இருக்கிற பட்டனை அதிக வாட்டி அவங்க வந்து பிரஸ் பண்ண தேவையில்லை. ஆனா 120, 130 சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அந்த அமௌண்ட்டை மாத்துறதுக்காக அவங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஆனது லிட்டர் கணக்குல வர மாதிரி தான் மிஷின்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம 100, 200 ரூபாய்க்கு போய் பெட்ரோல் கேட்கும்போது சாஃப்ட்வேர் மூலமா தான் அந்த அமௌண்ட் வந்து மாத்தப்படுது. அந்த வகையில நம்ம 110, 120 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும்போது பெட்ரோல் ஆர் டீசலோட குவான்டிட்டி கரெக்டா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. நீங்க கொடுக்குற காசுக்கு பெட்ரோல் ஆர் டீசல் கரெக்டா வரணும்னா லிட்டர் கணக்குல கேட்டு வாங்கினா அது முடியும். ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயுமே பாத்தீங்கன்னா யூபிஐ அப்படின்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. நீங்க வாங்குற பெட்ரோலோட 1 லிட்டரோட விலை சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 103 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களா, 3 ரூபாய் நம்மளால சில்லறை தர முடியாது. சோ யூபிஐ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க அவங்க கேட்கிற அமௌண்ட் கரெக்டா வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டு வந்துடலாம். ஒருவேளை நீங்க பாட்டில்லையோ இல்ல கேன்லயோ பெட்ரோல் வாங்குனீங்கன்னா அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து கேட்கலாம். அதே போல வந்து கன்சூமர் கோர்ட்லயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலா எதுக்கு இந்த வீடியோனா, நீங்க 110, 120 ரூபாய்க்கு அப்படி சொல்லிட்டு நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா அதுல லாபமும் நம்மளுக்கு வராது, கொடுக்குற காசு கரெக்டா பெட்ரோலும் வராது. அது போல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, லிட்டர்ல வாங்க பழகிடுங்க. லிட்டர்ல வாங்க பழகினா அவங்க 1 லிட்டருக்குன்னா அந்த லிட்டருக்கான அமௌண்ட் கரெக்டா சொல்லுவாங்க. அதே போல கரெக்டான அந்த லிட்டருக்கான அமௌண்ட் வந்து உங்க பெட்ரோலும் உங்க கைக்கு கிடைக்கும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.